ஹலோ பேஸ் இப்போ பார்க்குறது சிசிடிவி கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு அதிர்ச்சியான வீடியோ தான் இந்த வீடியோ பார்க்குறோம். நாய்க்குட்டிகள்லாம் என்ன வேலை பண்ணுது பாருங்க. அது வந்து நின்று இருக்காங்க. பாசன்னா இப்படி ஒரு பாசம் பார்க்க முடியாது. கையை வந்து லைட்டாக காட்டுறது தான். ஆனா எப்படி தெரிச்சு விடியாது பாருங்க இந்த நாய்க்குட்டிகள்லாம். அது கூட பரவாயில்ல. இங்க ஒரு நாய்க்குட்டி பாருங்க, ஏடா எட்டி பாக்குதுன்னு பார்த்தா அங்க தூரத்துல இருந்து ஒரு நாய்க்குட்டி ரொமான்ஸ் இருக்குது. இது கூட பரவாயில்ல. இங்க ஒரு நாய்க்குட்டி பாருங்க எப்படி வந்து ஒரு பெரிய ஒரு மதுளை ஏறிட்டு எப்படி ரொமான்ஸ் பண்ணுதுன்ட்டு. செவருக்கு அந்த பக்கமா அந்த நாய்க்குட்டி சவுண்ட் கேக்குது. அங்க வந்து ஆட்களும் இருக்கிறாங்க. ஆனாலும் மாட்டக்கூடாதுன்ட்டு எப்படி திட்டுப்படியா வந்து அந்த நாய்க்குட்டி வந்து எப்படி எட்டி பாக்குது பாருங்க. ஸ்டெப்பா அப்படியே மதில் மேலே வந்து ஏறிட்டு எவ்வளவு தைரியமா எப்படி பாக்குது பாருங்க. அது கூட பரவாயில்ல. இங்க ரெண்டு பேரும் வந்து ஸ்கூல் போயிட்டு வராங்க. ஒரு நாய்க்குட்டி வந்து எப்படி துரத்திட்டு வருது பாருங்க. அதே போலதான் இங்க ஒருத்தர் வந்து நடந்து போயிட்டு இருக்காரு. திருநாய்கள் எல்லாமே துரத்திட்டு வருது. ஆனா அவரை பாருங்க எப்படி கரத்தை போறாருன்ட்டு. ஒரு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணங்கள்ல எப்படி வந்து சேட்டன் மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டு வந்து வராங்க பாருங்க. லேடிஸை தூத்துருவாங்க பிறகு அந்த மாதிரி வந்து டான்ஸ் போடுறாங்க. இப்படியே வந்து பார்க்கும்போது பயங்கரமா இருக்கும். எப்படி எல்லாம் கயிறு போட்டி நம்ம பார்த்துருப்போம். ஆனாலும் இங்க ஒருத்தர் பாருங்க கயிறு வந்து எப்படி வந்து இருக்கிறாருன்ட்டு. கயிறு ஒரு பெரிய ஒரு காலம்ல வந்து காலை வச்சுக்கிட்டு எவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்து தேக்கி பிடிக்கிறாரு பாருங்க. உண்மையிலே தெரியும் தான். அது கூட பரவாயில்ல. இங்க ஒருத்தர் வந்து பானை வந்து எப்படி வந்து உடைக்கிறா பாருங்க. அவருடைய ஸ்டெப்பை பாருங்க எவ்வளவு பயங்கரமா வந்திருக்குன்ட்டு. அந்த ஸ்டெப் எல்லாமே ஏற்கனவே அவர் வந்து அடையாளம் வச்சுட்டு வந்தது தான். அந்த ஸ்டெப்பை கரெக்டாக வந்து அடையாளப்படுத்திட்டு எப்படி போறாரு பாருங்க. குச்சி சண்டைக்கு போற மாதிரி பயங்கரமா வந்து போறாரு. பைக் ரேஸ் வந்து வைக்கிறாங்க. அப்படி பைக் ரேஸ் வந்து ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குது பாருங்க. ஆரம்பத்திலே படு பயங்கரமா வந்துருக்குது. வந்து எப்படி வந்து ஓடி வராங்கன்ட்டு பின்னாடியே வந்து எத்தனை நாய்கள் வந்து ஓடி பாருங்க. அந்த பேர் வந்து ஓடி வராங்க. 10 நாய்கள் வந்து துரத்திட்டே இருந்தது. அவர் போற கராத்தையில தெரிச்சு வந்து ஓடுது. அது கூட பரவாயில்ல. இங்க ஒருத்தர் வந்து எப்படி கராத்தே போறா பாருங்க. அப்படியே ஸ்டைல நடந்து வந்துட்டு இருக்காரு. ஏகப்பட்ட நாய்கள் சுத்தி வளர்த்துச்சு. ஆனாலும் அவர் செய்யறத மட்டும் பாருங்க. அவருடைய கராத்தே ஸ்டைல் பார்த்துட்டு எல்லா நாயும் தெரிச்சு ஓடுது. இங்க ஒருத்தர் வந்து பாட்டு பாடி நாய்களை எப்படி தெரிக்க விடுறாங்கன்ட்டு. இவங்க பாடுற பாட்டுல எல்லா நாய்களும் தெரிச்சு ஓடுது. எவ்வளவு விஷயம் பார்த்துருப்போம். அங்க ஒருத்தர் வந்து எப்படி வந்து பைக் ஓடுறாரு பாருங்க. பக்கத்துல வந்து பெரிய பெரிய குண்டு குழிலாம் வந்து இருக்குது. அந்த குண்டு குழிக்கெல்லாம் கரெக்டா வந்து அவர் வந்து ஃபாலோ பண்ணி ஓட்டுறாராம். அதே போல அந்த வீடியோ பாருங்க. நம்ம இசை நாற்காலி கேள்விப்பட்டிருப்போம். அப்படிதான் அவங்க வந்து இசை நாற்காலி வைக்கிறாங்க. ஆனாலும் நடக்கிறது மட்டும் பாருங்க. எல்லாரும் வந்து எங்க போறாங்க. இந்த பாட்டி மட்டும் எங்க போறது பாருங்க. இங்க ஒருத்தர் வந்து வீடியோ வந்து பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போது அங்க நடக்கிறது மட்டும் பாருங்க. ஆனாலும் கொண்டு தாங்க
முடியல, கொசு அடிக்கிறேன்ட்டு என்ன வேலை பண்றாரு பாருங்க. ஒரே அடிதான் கொடை வந்து இப்படி வந்து ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்ட்டு அவர் வந்து எப்படி வந்து பிடிக்கிறா பாருங்க, எப்படி வந்து தர்றா பாருங்க. ஆனா தாண்ட அடுத்த நிமிஷமே அவர் பண்றது மட்டும் பாருங்க. ஸ்கூல்னாவே குடும்பிடி சண்டை வந்து இருக்கும். அதே போல தான் இங்க 2 ஸ்கூல் பிள்ளைங்க குடும்பிடி சண்டை வந்து போடுங்க. அது கூட பரவாயில்ல, அங்க பக்கத்துல வந்து ஒருத்தர் ஆட்டோக்காரர் வந்து ஏமா இவ்வளவு பொறுமையா வந்து அடிச்சிருக்கீங்க, நல்லா வந்து வேகமா குத்துவீங்க அப்படின்னு சொல்றாரு. அது இங்க ஒருத்தர் பாருங்க எப்படி டான்ஸ் போறாருன்னு. பிட்புல் ஏகப்பட்ட பேர் வந்து கிடைச்சு கொண்டிருக்கு. ஆனா இங்க ஒரு பிட்புல் வந்து என்ன வேலை பண்ண பாருங்க. இங்க ஒருத்தர் வந்து ஃபுல்லா வந்து சர்க்கடிச்சு அப்படியே நடு ரோட்ல வந்து ஸ்ட்ரைக் பண்ணிருக்காரு. அப்போ வந்து 2 பொண்ணுங்க வந்து வராங்க. அந்த பொண்ணு உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க வந்து கிஸ் பண்ணா நான் உடனே போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவரும் வந்து காட்டுறாரு. அப்ப அந்த பொண்ணு வந்து என்ன பண்றாங்க பாருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க, குத்து குத்துன்னு ஒருத்தர் என்ன டான்ஸ் போறாருன்ட்டு. டான்ஸ் போறது மட்டும் கிடையாது, அவர் மோசம் பாருங்க எப்படி இருந்துருக்கிறாருன்ட்டு. என்ன பாருங்க எப்படி வந்து பார்க்கலாருன்ட்டு. நாட்டுல இப்படி ஒரு டான்ஸ் நம்ம உலகத்திலே பார்க்க முடியாது. அது கூட பரவாயில்ல, எப்படி வந்து இப்ப வந்து மோசம் வந்து மாத்துறாரு. அது கூட பரவாயில்ல, இங்க ஒரு வந்து சைக்கிள் வந்து எப்படி ஓட்டுறாரு பாருங்க. அவர் சைக்கிள் ஓட்டி வரும்போது பயங்கரமா சைக்கிள் வந்து ஸ்டக் ஆயிடுச்சான். அதெல்லாம் எப்படி வந்து அவர் சொல்றாரு பாருங்க. கிணத்துல நீர் வந்து இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு தேங்காய் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அங்க ஒருத்தர் எப்படி வந்து தண்ணி வந்து பாக்குறாரு பாருங்க. அந்த தேங்காய் அப்படியே தூக்கி அடிக்குதான் பாருங்க, எப்படி வந்து பயங்கரமா கையை ஆட்டி ஆட்டி அப்படியே தூக்கி அடிக்குது. அது இல்லாம அந்த இடத்த சுத்தி வர்றாரு. ஒரு இடத்த சுத்தி வந்து தோண்டிட்டு அந்த இடத்துக்கு நேரா வந்து எப்படி தெரிஞ்சு விடுறாரு பாருங்க. அதுதான் பயங்கரமா தண்ணி இருக்குதான். கையில தேங்காய் வைக்கிறாரு, என்ன ஆடி அடிக்குது பாருங்க. இது கூட பரவாயில்ல, இப்ப பண்றா பாருங்க எப்படின்ட்டு. சுத்தி வந்து எப்படி பண்றா பாருங்க.